சாமி தங்களுடைய பாதாரவிந்தன் கமலங்களுக்கு மனைவி பிரதம வாயு தெய்வ ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்கள் மலரா நினைத்து தங்களுடைய பாதத்தினால் காணிக்கை செலுத்தி கோடான கோடி வணக்கம் சாமி. சரி என் பாத வழிபடியால் நீரோடியோட வந்திருப்பாய் கொடுத்தபடினால ஒரு புஜமெல்லாம் பூரித்து இரு புஜமா இருக்கும் போது ஐயா என்ன கணவரை பார்த்தாயா ஒரு நாளைக்கு பார்க்கணும், அவர் அழகு ஒரு நாளைக்கு பார்க்கணும், விருந்து ஒரு நாளைக்கு வைக்கணும், அப்படியே மருந்து ஒரு நாளைக்கு கொடுத்துறான். மருந்து கொடுக்க கூடாதுடா. தாலி கட்டிய கணவன் புருஷனை அவன் சூத்துல ஒரு குச்ச சொருவி கொண்டு போய் புது மெத்தோடு கட்ட விட்டல வீட்டுக்கு மேல கட்டிட்டா அந்த ஊடு எப்படி மடமண்ணு வேலை ஆகும் தெரியுமா? ஏன்டா ஒரு கந்திச்சு கூட வராது. உள்ள சட்டி போட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்த கோயில் மயிலோட உன்னை கொண்டு அடிக்காதீங்க. சத்தியமா சட்டி பண்ண எல்லாரும் செத்தா 6 அடி குழி. ஆமா எல்லாரும் முடியாது சூத்து சத்தியமா நான் சட்டி போட பரவாயில்ல. அப்படியே தான் வந்தான் என் பொண்டாட்டி எடுத்து போட்டுக்கிட்டான். ஏன்டி என்ன அவளை சட்டி காயில நான் வீட்டு வந்துட்டேன். சட்டி போடாம எல்லாம் செத்தா 6 அடி கிச்சன் செத்த ஒரு 6 அடி அந்த கோயில் மேல எப்படி ஆமா சொன்னீங்க சிறப்பிடிக்க போறேன். ஓ ஏன்னா அதாவது நான் பிறந்த காரணமோ என் தந்தை தாய் என்று தெரியவில்லை. அது மட்டும் கிடையாது, நமக்கு திருமணமாகி 12 வரும் ஒரு மாமாங்க ஆகிவிட்டது. நமக்கு பிள்ளை பாக்கியமே கிடையாது. அதனால் இந்த ஜாவர்களை வருகை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டாள் உலகத்தை ஆள வேண்டும். சரி, இல்லை என்றால் நம் பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கின்றோம். அதனால் இந்த ஜாவர்களை நான் சிறப்பிடிக்க போறேன். அதனால தேவர் நமக்கு பொல்லாத சாபம். ஏன்னு சொன்னா தேவர்கிட்ட நமக்கு பகை இருக்க கூடாது. என்ன பாவம் உங்க அப்பன் செஞ்சாங்களோ உங்க அம்மா செஞ்சாங்களோ நமக்கு ஒரு பிள்ளை கிடையாது. அதனால போக வேண்டாம் சொல்றேன்.
தேவரிடத்துல பகை வைத்தால் நமக்கு பழி. தேவர்களால் இவர் சாபம் ஏற்பட்டு நீனும் அஞ்சாந்து போயிட்டு புருஷலாத பாவி ஆகி போயிடணும். அதனால போவாங்க. மாண்டு படிக்கணும்னு சொல்றப்ப ஆமாங்க. நான் மாண்டு படிக்கணும். நம்ம எப்பேற்பட்ட ஆளு? நான் எப்பேற்பட்ட ஆளு? என் வீரம் எப்படி? என்னுடைய திறமை எப்படி? ஓ, எப்பேற்பட்ட தேவராய் இருந்தது அழகட்டால் மக்களை கேட்டு பயப்பட வேண்டும். எப்படித்தான் இருந்தாலும் நீ எங்க சென்றாலும் வெற்றியோடு. என்னடா இது? என்னடா இது? பத்திரமா வச்சிரு. எதுக்குடா பத்திரமா? எதுக்குடா? விடியா காலம் தெரிஞ்சுப்பேன். பொண்டாட்டி இங்க நிக்கிற எங்க எதுக்குடா? இது எதுக்குடா? என் கணவர் சென்று மாண்டு விட்டால் என்ன எனக்கு ஒரு பயமா இருக்குடா. அவன் என்ன செஞ்சாலும் அல்ல நான் செய்வே முடியல. எங்க போய் கத்துக்கிட்டா? கொல்லிமலையா? எதுக்கு? பத்திரமா வை. எதுக்கு சொல்லா? காலை அவன் துண்டு துண்டா வருவானோ இல்ல முழுசா வருவானோ அப்படியே கொண்டு கொடுத்துக்கலாம். அவசியம் கொண்ட நாயே தம்பி, இவனை பார்த்தாலும் ஒரு விதமாவே இருக்கிறது. உங்க அண்ணனா? தம்பியா? எங்க அப்பா ஒண்ணு, எங்க அப்பா ஒண்ணு, இவங்க அப்பா ஒண்ணு. சரி சரி. 3 அப்பனும் ஒண்ணு, ஒரு வயித்துல பிறந்தாங்க. நான் எங்க அப்பனுக்கு பிறக்கல. சத்தியமா மாறே எழுத்து விட்டு ஏகபத்துக்கு பிறந்தான். நீனு கொல்ல மட்டும் அடிக்கிறான் பாரு. ஆமா, ஆச்சாரியா? ஆச்சாரிக்கு பிறந்தான் இவன் போடா. அவன் அம்மா தான் சின்ன சின்ன டவுனுக்கு போறான். அவன் ஆம்பளை காட்டும்னா அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கான். கடைசியில அவன் போட்டே நாட்டிருக்காங்க. அவன் போட்டே இன்னமும் அவங்க ஊர்ல உங்களுக்கு தெரியுமா என்னது? அவங்க ஊர்ல எப்படி கூப்பிடுவாங்க? கோட்டையம் தான் கூப்பிடுவாங்க. கோட்டையம் தான் கூப்பிடுவாங்க. கோட்டையம்மா. நான் போய் சாவ போறேன். போய்